இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மகளை அனாதையா விட்டுட்டு போன அதே நாள்லயே அவ என்கிட்ட சேர்ந்திருக்கா. அம்மாடி, அம்மாவை கொஞ்சம் பாருடா என் செல்லம். வானதி, அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, பேசுமா. ராஜராஜேஸ்வரி அவுட். வானதிம்மா, அவங்க சொல்ற விஷயமெல்லாம் உண்மை. அவங்க நம்ம வம்சம், நீயும் நம்ம வம்சம். அப்பா, பெரிய நிம்மதி. கிழவனும் அவுட். ஆனா நம்ம வீட்டு சனி பகவான் இன்னும் வாய திறக்காம நிக்கிறாரு. வானதிமா, போய் பேசுமா. அப்பா, அத்தனை பேரும் அவுட். நான் எப்படி இருக்கேன்? உன் மனசுல இப்படிதான் உன் அம்மா இருப்பான்னு நீ நினைச்சிருப்பியே, அப்படியே இருக்கனா? பின்ன எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, இப்படி எல்லாம் என் மேல உயிரா இருப்பாங்க. நான் அழுதா எப்படி அவங்க அழுவாங்க, எப்படி என்ன வருத்தப்படுத்தாம சந்தோஷமா வச்சுப்பாங்கன்னு நினைச்சேனோ அந்த மாதிரி ஒருத்தங்கள கடவுள் அத்தையா காமிச்சிட்டாரு. யார் அது? நான் ராஜராஜேஸ்வரி அம்மாவை தான் சொல்றேன். அந்த எண்ணத்தை உடைக்கத்தானே நான் வந்திருக்கேன். அமுதா உன் மேல ஆரத்தி அளவுக்கு அன்பு காட்டி வளர்த்திருக்க வாய்ப்பே இல்ல. அதனால ராஜேஸ்வரி காட்டின சாதாரண அன்பு கூட அது சாதாரண அன்பு இல்ல, பேரன்பு. சரிம்மா, பேரன்பாவே இருக்கட்டும். அதையெல்லாம் உன் நிஜ அம்மா கிட்ட பெருமையாவா சொல்லுவ? நீங்க செய்யாத ஒரு விஷயத்த உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து செஞ்சிருக்காங்கன்னு இந்த சந்தர்ப்பத்துல சொல்லாம நான் வேற எந்த சந்தர்ப்பத்துல சொல்ல முடியும்? சாமியார பாத்துட்டு வந்ததுல இருந்து குடும்பத்துல நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட மும்பை ட்ரிப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது. இப்போ வானதியோட அம்மாவும் வந்துட்டாங்க. வானதிக்கு சாமி வந்தப்போ சொன்ன மாதிரி வானதி பெரிய பணக்கார குடும்பத்துக்கு சேர்ந்தவதான். அந்த அம்மாவுக்கு பெரிய பெரிய பிசினஸ்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க பணக்காரங்கிறத தாண்டி அம்மாங்க. வானதி இத்தனை வருஷம் கழிச்சு அம்மாவை பார்த்ததுல பெருசா சந்தோஷப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலமா. வானதி அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளலன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவும் பொண்ணு இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருந்ததுல ரொம்ப தவிப்போட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அட அட அட, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. பின்னி எடுத்துட்டு போ. வானத்துக்கு நிஜமாவே இப்படி ஒரு அம்மா இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு அவளை பார்க்க வந்திருந்தா கூட இந்த அழுக அழுதிருக்க மாட்டா. எல்லாம் உங்க ட்ரைனிங் தானே. நான் என்ன பண்ணேன்? சின்னதா ஒரு புள்ளி தானே வச்சேன். நீ அதுல கோலமே போட்டுட்ட. இல்ல இல்ல இல்ல, புள்ளி அழிச்சு பெரிய ரங்கோலியே போட்டுட்ட. அப்பா, எல்லாரும் நம்பிட்டாங்க. நீதான் வானத்துக்கு அம்மான்னு அப்படியே நம்பிட்டாங்க. ஆனா வானதி நம்பலையோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. அட நீ வேற, அவ நம்பிக்கையெல்லாம் யார் கேட்டா? நம்ப வேண்டிய ராஜராஜேஸ்வரி நம்புனாங்கல்ல, அதுதான் எனக்கு வேணும். உன்னை நம்புன அந்த அம்மாவை நீ ஓட்டணும் வசுந்தரா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அம்மாவை நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும், தலைகுனிய வைக்கணும், அசிங்கப்படுத்தணும். உங்க அம்மா கூட தனியா பேசிட்டு வந்ததுல இருந்து ஏன் அமைதியா இருக்க வானதி? உங்க அம்மா என்ன கேட்டாங்க? அவங்க எதுவும் கேட்கல. நான் தான் அவங்க கிட்ட கேட்டேன். என்ன கேட்ட? என்னை ஏன் அனாத ஆசிரமத்துல விட்டு போனீங்கன்னு கேட்டேன். நல்லா கேட்ட வானதி, சரியான கேள்வி. அப்படிதான் கேட்கணும். அமுதா, என்ன பேச்சு பேசுற? நாம ஒரு சூழ்நிலையில வானதியை தத்தெடுத்தோம். அதே மாதிரி
அவங்க ஒரு சூழ்நிலையில வானதியை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு எந்த தாயாவது அவங்க குழந்தைய அனாதை இல்லத்தில் விடுவாங்களா? நீ வாயை மூடிக்கிட்டு அந்த அம்மா போற வரைக்கும் பேசாம இரு. தேவையில்லாம ஏதாவது பேசி பிரச்சனை உண்டு பண்ணாத. கடந்த காலத்தை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வானதி, உனக்கு வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்க. அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கணும். சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆசைப்படுறதுனால நான் இங்க தங்குறேன். பட் நான் ரொம்ப ஹைஜீனிக் ஆனவ. உங்க பெட்ரூம், டாய்லெட் எல்லாம் கிளீனா இருக்குமா? அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நீட்டா இருக்கும். சரி, அப்படி போடு. எல்லார் கண்ணத்திலையும் கைரேகை பதிகிற அளவுக்கு நல்லா அடிச்சிட்ட. என்ன அடி? ரூம் பிடிச்சிருக்கா சம்பந்தி? என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். குறைகள் ஏதாவது இருந்தா மன்னிக்கணும். அப்போ குறை இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. நிறை குறைங்கிறது மனசுதான். நீங்க வந்ததுல நாங்க எல்லாம் ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கோம். நீங்களும் அது மாதிரி உணரணும். இது உங்க மகளோட வீடு. இங்க உங்க மக ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதே போல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். பெட்ஷீட் எல்லாம் இப்பதான் மாத்தணும். மேடம் எப்பவுமே மத்தவங்க படுத்த பெட்லாம் படுக்க மாட்டாங்க. என்ன பத்தி இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்படி பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் அப்படியே பழகிட்டேன். என்ன பண்றது? இத மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் என்னவோ பந்தா பண்றதா நினைப்பாங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கல சம்பந்தி. வசுந்தரா, உனக்கு வேலை வந்துருச்சு. சீக்கிரம் வா. சம்மந்தி அம்மா பூஜை பண்ணணும்னு உன்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. வா. காலையிலேயே பூஜையா? இது என்ன வீடா இல்ல சாமியார் மடமா? அந்த ராஜேஸ்வரியை என்ன பண்ண மட்டும் பாரு. இதுதான் எனக்கு வேணும். பூஜைய சம்மந்தி அம்மா பண்ணட்டும். அவங்களுக்கு அர்ச்சனைய நீ பண்ணு. நீ போடுற போட்ல ராஜராஜேஸ்வரி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறத நான் பார்க்கணும். வா.